அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இனி உங்கள் வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் வரமாய் மாறும் ஒரு நேரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைகிறது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பாக நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேது, துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் ராசிநாதனான சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றன. கூடவே ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு 7இல் உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் தன் சொந்த ஸ்தானமான தைரிய லாபஸ்தானங்களை பார்வையிடுவதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 2இல் உள்ள கிரகங்களின் தோஷம் கட்டுப்படும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தைரியம் அதிகரிக்குங்க, சுப விரயங்கள் உண்டு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவியும் ஊக்கமும் கிடைக்க இருக்குது. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து இதுவரை இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் புதிய வழி பிறக்க இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்பதால் சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இவ்வளவு நாள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் வீடு கட்டும் யோகம் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவு என்பது இருக்கதாங்க செய்யும். கவனமாக செலவு செய்வதன் மூலம் பண பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வரலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால் இந்த தருணங்கள்ல ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். பேச்சில் அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காக்க உதவும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகுங்க. அதே போல் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இக்காலகட்டத்தில் கடைசி வாரத்தில் மருத்துவ செலவுகள், பண விரயமும், விவாக முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைவது உள்ளத்தில் உற்சாகத்தை அளிக்குங்க. பொறுமை நிதானம் அவசியங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றும் அதிகரிக்கும். அப்படியே 3ஆம் நபரின் தலையீட்டால் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வது வீட்டில் ஏற்பட இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தடுக்க உதவுங்க. இதனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சி நிலைத்திருக்குங்க. அதே போல புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கிய
பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு. பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதால் இப்போது பிறக்கும் குழந்தைகளின் பெரும்பான்மையான குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் லாபங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகிய அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அதற்கான முயற்சி மேற்கொள்வது நல்லதுங்க. வருமானம் சலுகைகளும் கிடைக்க இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாகவே நீங்கள் இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினர் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு. சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை பெற்று தருங்க. புதிய திரைப்பட அரங்குகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பண உதவி எளிதில் கிடைக்குங்க. நாடகங்களுக்கு கூட மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. சில நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகம் அமைந்திருக்குது என்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு கலைஞர் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் சாதகமான சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்களுடைய பூரண நம்பிக்கை இருக்குங்க. அதே போல் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பிட்டு காட்டுது. சிலருக்கு கட்சியில் முக்கிய பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை வித்யாகாரகரான புதன் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. பலருக்கு வெளிநாடு சென்று அங்கு உள்ள விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இதற்கான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் தேவையான அளவு தண்ணீர் வசதியும் இதர வசதி அரசாங்க சலுகைகளும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பயிர்கள் செழித்து வளரும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி சிறந்த ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்குங்க. கணவரின் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் மனதிற்கு நிறைவை தரும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கல்யாண மாலைக்கு காத்திருக்கு. கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இந்த வாரத்துல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. குறிப்பாக எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் பயத்தையும் தவிர்த்து முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் தனிகரற்ற பரிகார பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.